நமஸ்காரம். நவராத்திரி 2024ஓட 6வது நாள். தினம் ஒரு தரிசனம், தினம் ஒரு குட்டி கதை என்ற பேரில் இன்றைக்கி நம்ம தீம் டிஸ்பிளேவை பற்றி பார்ப்போம். வசுதெய்வ குடும்பகம், இந்தியா அண்ட் த வேர்ல்ட். உலகத்தில் இருக்கிற 120க்கும் மேலே இருக்கிற ப்ரோக்ரஸிவ் நாடுகளில் டாப் 5 எக்கானமிஸை பற்றி நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணிருக்கோம். முதலாவதாக USA. USA ஆல்மோஸ்ட் 1/4 ஆஃப் வேர்ல்ட்ஸ் ஜிடிபி யுஎஸ்ஏவோடது. 100 வருஷமாக டாப் நம்பரில் இருக்குது இந்த நாடு. முக்கியமான நகரங்கள் சான் ஃப்ரான்சிஸ்கோ, நியூயார்க், சியாட்டில், சிகாகோ, பாஸ்டன், அந்த மாதிரி ஊரெலாம் இருக்குது. முக்கியம் இந்த லாஸ்ட்டு 20-25 வருஷத்தில் சிலிக்கான் வேலி அப்படின்னு சொல்கிற கலிஃபோர்னியா ரீஜியனே பல நாட்டோட ஜிடிபி இருக்கிற மாதிரி ஒரு கம்பெனிஸ் எல்லாம் அந்த இடத்துல ஆஃபீஸஸ் இருக்குது. சிலிக்கான் வேலியோட ப்ராடக்ட்ஸை இன்றைக்கும் நம்ம எல்லாம் யூஸ் பண்ணுறோம். டெய்லி லைஃப்பில் கூகுள், ஃபேஸ்புக், வாட்ஸ்அப் தினமே யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுதான் அவரோட எக்கனாமியோட ஸ்ட்ராங் பாயிண்ட். அடுத்த நூற்றாண்டு ஏஷியாவோடது. சைனா அண்ட் இந்தியா வில் டாமினேட்ன்றது. 2ஆம் நம்பரில் சைனா, அவளோட கரன்சி யுவான், கேபிட்டல் சிட்டி பெய்ஜிங். லேட் 70ஸ்லேயும் ஏர்லி 80ஸ்லேயும் அவள் போட்ட எக்கனாமிக் ஃப்ரீடம், மார்க்கெட் எக்கனாமியை கொண்டு வந்தாங்க. அதனால் இன்றைக்கி பெரிய எக்கனாமிக் பவர் ஹவுஸாக ஆகிட்டுருக்கு சைனா. 3ஆம் நம்பரில் இருக்கிறது ஜப்பான். ஜப்பானை பற்றி சொல்லவா வேணும்? அமெரிக்கா 2ஆம் உலகப்போர், செகண்ட் வேர்ல்டு வார் போது ஹிரோஷிமா நாகாசாக்கியில் போட்ட பாம்பிங்லேருந்து அவள் மீண்டு இன்றைக்கி ஒரு தலை சிறந்த நாடுகளில் ஒன்றா இருக்கா. 3ஆம் நம்பரில் இருக்கா. அவளோட கரன்சி இஸ் யென். 4ஆவது நம்பரில் இருக்கிறது ஜெர்மனி. ஜெர்மனின்னு சொன்னாலே நமக்கு ஞாபகத்துக்கு வருது ஜெர்மன் இன்ஜினியரிங் அப்படின்ட்டு. யூனிஃபைடு யூரோப் இன்றைக்கி இருக்குது அப்படின்னா அதுக்கு கேட்டலிஸ்டாக, அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டியது ஜெர்மனிக்கு. அவள் தான் எடுத்துகிட்டு எல்லாத்தையும் பண்ணிருக்கா. கேபிட்டல் சிட்டி பெர்லின். ஒரு ஸ்ட்ராங் யூரோப்பை உருவாக்கத்தில் ஜெர்மனியோட பெரிய இது. 5ஆவது இடத்தில் பாரத தேசம். அடுத்த 100 வருஷத்தில் சைனா இந்தியா டாமினேட் பண்ண போகிறது. முக்கியமாக இந்தியா டாமினேட் பண்ண போகிறது. இந்தியா ஒரு ஃபாஸ்ட் க்ரோயிங் எக்கனாமி. 70s அண்ட் 80ஸில் சைனா பண்ண ரெவல்யூஷனை 90ஸில் நம்ம இந்தியா பண்ணிட்டு 1991 சப்போஸ் டு பி இயர் ஆஃப் லிபரலைசேஷன். அதுலேருந்து இன்றைக்கி இட் இஸ் பிகமிங் அ ஸ்ட்ராங் எக்கனாமி, அ வைப்ரண்ட் ஸ்ட்ராங் எக்கனாமி. இந்த 5 தேசங்களும் ஜிடிபி இஸ் மச் பிகர் தென் ரெஸ்ட் ஆஃப் ஆல் கண்ட்ரீஸ் புட் டுகெதர். எல்லா நாடுகளோட ஜிடிபியும் சேர்த்தா கூட இந்த 5 நாடோட எக்கனாமிக்கு ஈக்குவல் இல்லை. அதனால் இந்த 5 நாடை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இதுதான் தீம் ஏரியாவோட ஒரு டிஸ்பிளேவோட ஒரு பார்ட். மீண்டும் சந்திப்போம் நாளைக்கு மீண்டும் ஒரு தரிசனம், ஒரு குட்டி கதையோட. நவராத்திரி நல்வாழ்த்து.